என் இனிய தமிழ் சொந்தங்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தமிழ் புத்தாண்டு தினத்தில் உங்களை நான் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து சொல்ல வேண்டும் அல்லவா? எனவே தமிழ் தாயை இளம் பெண்ணாக பார்த்து வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடிய தமிழ்த்தாய் வாழ்த்தினை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பாடல் என்னென்னு பார்க்கலாமா? பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரேன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள். எப்படி? எங்கே பிறந்தா? பொறுப்பிலே பிறந்து பொதியமலையிலே பிறந்தவள் தென்னவன் புகழிலே கிடந்து பாண்டிய மன்னர்களால் புகழுடன் பராமரிக்கப்பட்டவள் சங்கத்து இருப்பிலே இருந்து முதல் இடைக்கடை என்ற முச்சங்கங்களிலும் தரம் மிக்க மிகச்சிறந்த படைப்புகளால் சிறப்பு பெற்றவள் வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று. பேதை என்றால் இளம்பெண். அந்த காலத்தில் ஒரு சிறந்த பாடல் சிறந்த கவிஞர் என்பதை தேர்வு செய்வதற்கு வைக்கின்ற முறை ஒரு கமிட்டியை வைத்து இவர் சிறந்த புலவர், இதனுடைய பாடல் சிறந்த பாடல் என்று விருது வழங்குவது கிடையாது. புனல்வாதம் அனல்வாதம்னு சொல்லுவாங்க. அதாவது புலவர்கள் அவரவர் எழுதிய பாடல்களை வைகை ஆற்றினுடைய போடணும், வைகை ஆற்றிலே விட்டுடுவாங்க. அந்த ஓலைகள் ஆற்றோடு அடித்து செல்லப்படாமல் ஆற்றின் போக்கினை எதிர்த்து கரையேறும் சிறந்த பாடல்கள். அதை யாத்தவர் சிறந்த புலவர். அதே போல புலவர்கள் தாம் யாத்த பாடல்களை நெருப்பிலே இடுவார்கள். தீயின் நாக்குகளால் கருகாமல் மேலும் பொன்போல் மிளிருகின்ற பாடல்களாக அன்றைய பாடல்கள் இருந்தன. அந்த பாடல்கள் சிறந்த பாடல்கள், சிறந்த புலவர் என்று போற்றப்பட்டார்கள். வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து, கற்றவர்களின் நினைவில் நீங்காமல் நடம்பயிட்டு கொண்டிருந்தாளாம். யாரு? வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரேன மறுப்பிலே பயின்ற பாவை. மறுப்பிலேனா மகாவிஷ்ணுடைய அவதாரம் ஒரு பன்றி அவதாரம். இந்த உலகத்தை கடலுக்கு அடியிலிருந்து தன்னுடைய கொம்புல தூக்கிட்டார். மறுப்பு என்றால் கொம்பு. கொம்புல இந்த உலகத்தையே தூக்கிட்டு வந்தார் இல்லையா? அப்படி தூக்கிட்டு வந்தப்போ அந்த பூமி தாயினுடைய இடுப்பில் பாராட்டி சீராட்டிக்கிட்டு வரதான் பூமி தாய் இந்த உலகம். அப்போது தமிழை பாராட்டி சீராட்டி வளர்த்தது யார்? பாண்டியர்களா? தமிழகமா? அகண்ட பாரதமா? இல்லை, ஒட்டுமொத்த உலகம். மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள். பூமி தாயின் இடுப்பிலே சீராட்டப்பட்டு வளர்கின்றாள் என்று கூறி தமிழுக்கு சிறப்பு செய்தார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரேன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள் என்ற வில்லிபுத்தூர் ஆழ்வாரின் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி உங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.